வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இன்றைக்கி நம்முடைய சேனலில் நம்முடைய நண்பர்கள் எப்போவுமே கேட்குற ஒரு பொருள், அதாவது என்ன கேட்டிருந்தாங்கன்னா, டிவிக்கு சவுண்ட் பார் யூஸ் பண்ணுறேன், அதே மாதிரி மொபைல் ஃபோனுக்கு ஏதாவது சவுண்ட் அவுட்புட்டாக கொடுக்கக்கூடிய லோ பட்ஜெட் கேட்ஜெட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதே டைமில் நிறைய நண்பர்கள், அதாவது ஒரு பார்ட் ஆஃப் நண்பர்கள் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, நண்பா எனக்கு லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது சவுண்ட் பார் வேணும், பிசியில் கனெக்ட் பண்ணுற மாதிரி சவுண்ட் பார் வேணும், பட்ஜெட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும், சீப் ப்ரைஸில் இருக்கணும். ஸோ அதனால் உங்களுக்காக நான் 2 பொருளை நான் எடுத்து வச்சுருக்கிறேன். மொபைல் ஃபோனுக்கு சவுண்ட் பாக்ஸ்னு சொல்லுவாங்க, இதுக்கு பேர் வந்து சவுண்ட் ட்ரம்னு பேர் போட்டிருக்காங்க. அதே மாதிரி லேப்டாப் பிசிக்கு வந்து 6 வாட்டில் ஒரு லைட்டோடு வரக்கூடிய ஒரு சவுண்ட் பார் போட்ரானிக்ஸோடது இதை எடுத்து வச்சுருக்கேன். இதை தான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சாம்பிள் அவுட்புட் நம்ம பார்த்துக்கலாம். இது கூட என்னென்ன வரும் எல்லாமே தெரிஞ்சுக்க போகிறோம். அதே மாதிரி இதை சீப் ரேட்டில் வாங்குறதுக்கு லாஸ்ட்டில் உங்களுக்கு கூப்பன் கோட் எப்படி அப்ளை பண்ணுறது அதையும் சொல்லித்தரேன். இனி ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும், அழுத்தினீங்கன்னா நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய அப்டேட் கொடுக்கும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பெல் ஐக்கன் கொடுத்துருப்பாங்க, அதையும் கிளிக் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ அங்கே அப்டேட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடச்சிரும். இனி ஃபுல்லாக பாருங்கள். இப்போதைக்கு இந்த சவுண்ட் ட்ரம் ஒன்று அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸை பிரிக்கிறேன் பாருங்கள். பாக்ஸை பிரிக்கும் போது டாப்பில் உங்களுக்கு இதுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு சார்ஜிங் கேபிள் ஒன்று தந்திருக்காங்க. அப்புறமா யூசர் மேனுவல் இருக்குது, அது கூடவே 1 இயர் வாரண்டி கார்டு ஒன்று இருக்குது. அப்புறம் இந்த ட்ரம் ஸ்பீக்கர் உள்ளாடி பார்த்திங்கன்னா ரொம்ப பாதுகாப்பாக அழகாக நாசுக்காக டிப் பண்ணி வச்சுருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணுறது கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது, அவ்வளோ பாதுகாப்பாக இருக்குது. இப்போ அதையும் நம்ம ஓரளவுக்கு ஃபோர்ஸ் கொடுத்து வெளியே எடுத்துட்டோம். இது பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும், அதாவது பார்க்குறதுக்கு ட்ரம் மாதிரி இருக்குது, அதனால தான் ட்ரம் ஸ்பீக்கர்னு பேர் போட்டுப்பாங்க போல் இருக்குது. அதாவது மொபைல் ஃபோனை பொறுத்த மட்டும் நார்மலாக மொபைல் ஃபோனில் தந்திருக்கக்கூடிய ஸ்பீக்கரோடைய அவுட்புட் உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி இருக்குங்கிறத. அதை விட அதிகபட்ச சவுண்டு உங்களுக்கு வேணும், இப்போ ட்ராவல் பண்ணக்கூடிய ஏரியாவில் நீங்கள் என்ஜாய் பண்ணணுன்னா ஹெட்செட் இல்லாமல் என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்பீக்கரை வந்து சவுண்ட் பார் மாதிரி ஆல்டர்னேட்டிவாக பயன்படுத்துவாங்க. டிவிக்கு சவுண்ட் பார், இங்கே வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் ட்ரம், அவ்வளோதான் வித்தியாசம். இதில் என்ன வசதி எல்லாம் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு இதை டிசைனை பாருங்கள். டிசைன் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாக பண்ணியிருக்காங்க. கிரிலெல்லாம் பார்க்குறதுக்கு தாறுமாறாக இருக்குது. குவாலிட்டி A1 குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க, நல்லா தான் இருக்குது. இதை டெக்னாலஜி வைஸ் பார்க்க போனீங்கன்னா ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 பயன்படுத்தியிருக்காங்க. ஸ்டேபிளான வெர்ஷன், TWS ஃபங்க்ஷன் இருக்குது. அப்புறம் பென்ட்ரைவ் மூலிமா நீங்கள் பாட்டு கேட்டுக்கலாம். இதை தவிர இதை வந்து ஒரு FM ரேடியோவாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எத்தனை பேர் இப்போது இந்த காலத்தில் FM ரேடியோ கேட்குறீங்கன்னு தெரியாது, ஆனால் பழைய காலத்து மக்கள் வந்து FM ரேடியோ கேட்பாங்க. அந்த வசதி இதில் தந்திருக்காங்க இன்புல்ட்டாக. அப்புறம் சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப்-C போர்ட் தந்திருக்காங்க. அப்புறம் ஃபோன் கால், அதாவது ஹேண்ட் ஃப்ரீ காலிங் வந்து இது மூலிமா பேசிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு 2000 mAh பேட்ரி கொடுத்துருப்பாங்க. அந்த பேட்ரி மூலிமா இப்போ வெளியே ட்ராவல் பண்ணக்கூடிய டைமில் பேக்கப் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். அதாவது 6 மணி நேரம் பேக்கப் கொடுக்கும் ஒன்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா. அவங்க தரப்பில் இருந்து என்ன சொல்கிறாங்கன்னா 8லேருந்து 10 மணி நேரம் வரைக்கும் கொடுக்கும் சொல்லியிருக்காங்க. ஆனால் 6 மணி நேரம் கண்டிப்பாக கொடுக்கும், ஏன்னா செக் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா இதோட மேக்ஸிமம் அவுட்புட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 வாட்டில் இருக்கும். சவுண்டு உங்களுக்கு நல்லா தான் இருக்கும், பேஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு சாம்பிள் காமிக்கிறேன். இப்போது இந்த சவுண்ட் ட்ரம்மில் என்ன இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இனி வந்து லேப்டாப் அப்புறம் பிசிக்கு பயன்படுத்துகிற மாதிரியான ஒரு சவுண்ட் பார் வச்சுருந்தேன், அதையும் நான் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன், அதையும் பாருங்கள். நண்பா, இனி லேப்டாப் அண்ட் பிசிக்கு பயன்படுத்தக்கூடிய சவுண்ட் பாரை நான் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணுறேன். இந்த பாக்ஸை பிரிக்கும்போது நீங்களே பாருங்கள், இங்கே பிரிக்கும்போது டாப்பில் உங்களுக்கு சவுண்ட் பார் தான் இருக்குது. சவுண்ட் பார், அப்புறமா யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். இது வந்து ப்ளக் அண்ட் ப்ளே டைப்பில் வந்து பண்ணியிருக்காங்க. ப்ளக் அண்ட் ப்ளேனா ஒன்றும் கிடையாது, அதாவது இதுக்குன்னு சொல்லிட்டு பிரத்யேகமாக டிரைவர் சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ண தேவை கிடையாது. USB எண்டு தந்திருப்பாங்க, அதை நீங்கள் ஜஸ்ட்டு உங்கள் லேப்டாப் ஆர் பிசியில் கனெக்ட் பண்ணும்போது இதுக்கு பவர் இன்புட் வந்துடும். இதுக்கப்புறமா ஒரு ஆடியோ பின் தந்திருப்பாங்க. அந்த ஆடியோ பின்னை வந்து பிசியில் வந்து ஆடியோ ஜாக்கில் கனெக்ட் பண்ணிக்கலாம், லேப்டாப்லேயும் கொடுத்துருப்பாங்க. அதில் கனெக்ட் பண்ணும்போது ஆடியோ அவுட்புட் இங்கே வந்துடும், அங்கே வரக்கூடிய அவுட்புட் மூலிமா இங்கே வந்துடும். நீங்கள் வந்து பாட்டை ரசிக்கலாம். இதோட மேக்ஸிமம் அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா 6 வாட்டில் இருக்கும். வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இதுலேயும் வந்து அவங்க ஒரு ரிமோட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறமாட்டு இல்லை LED கொடுத்துருக்காங்க 2 சைட்லேயும். அது வந்து கலர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இதுக்கப்புறமா இந்த சவுண்ட் பாரை நீங்கள் மொபைல் ஃபோன் கூடயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது யூஎஸ்பின்னு வரும்போது உங்களுக்கு ஓடிஜின்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஓடிஜி அடாப்டரை நீங்கள் ஃபோனில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா அதை USB போர்ட்டில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓடிஜி யூஎஸ்பி எண்ணில் கொடுத்ததுக்கப்புறமா
ஆடியோ போர்ட்டில் கனெக்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. பவர் வந்துடும், ஆடியோ அவுட்புட்டும் இங்கே வந்துடும். அப்புறம் நீங்கள் பாட்டு கேட்டுக்கலாம். சாம்பிள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த சவுண்ட் பாரோட அவுட்புட்டை வந்து பாருங்கள். சவுண்ட் பாரோட அவுட்புட்டை கேட்டிருப்பீங்க. தாராளம் போதும். ஒரு பட்ஜெட் ரேட்டில் நீங்கள் வந்து ஒரு சவுண்ட் பார் வாங்க நினைக்கிறீங்கன்னா இது ஓகே. ஏன்னா ஒரு கம்ப்யூட்டர் ஆர் லேப்டாப்புக்கு நீங்கள் ஸ்பீக்கர் வாங்க போனீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 1500 இருந்து 2000 ரூபா வரும். ஒரு பட்ஜெட் ரேட்டில் அஃபோர்டபுள் ப்ரைஸில் பயன்படுத்தணுன்னா இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். தென் வந்து உங்களுக்கு அந்த சவுண்ட் ட்ரம்மோட ஆடியோ சாம்பிளும் காமிக்கிறேன், ப்ளே பண்ணுறேன். இதை கேளுங்க. நண்பா, சவுண்ட் ட்ரம்மோட ஆடியோ சாம்பிள் கேட்டிருப்பீங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது இதோட சவுண்டு கொஞ்சம் யூனிக்காக இருக்கும், அவ்வளோதான். இனி இதை வந்து கம்மி ப்ரைஸுக்கு வாங்குறது எப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஃபுல்லாக பாருங்கள் நண்பா. இனி இந்த 2 ப்ராடக்ட்டும் உங்களுக்கு கம்மி ப்ரைஸில் வாங்குறது எப்படி, அதுக்கு கூப்பன் அப்ளை பண்ணுறது எப்படி, அதை சொல்லித்தரேன். ரொம்ப சிம்பிள். cartquick.in அதில் போனீங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் பாருங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே வரும் பாருங்கள், போர்ட்ரானிக்ஸ் இன்டியூன் 6 வாட் சவுண்ட் பார். இது வேணும்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஆட் டு கார்ட் கொடுங்க. கார்ட்டில் பொருள் ஆட் ஆகிரும். ஆட் ஆனதுக்கப்புறமா இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூப்பன் பாக்ஸ் தந்துருப்பாங்க. கூப்பன் கோடுன்னு என்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு சவுண்டு 250 கொடுங்க. SOUND 250. சவுண்ட் 250 கொடுக்கும்போது உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடச்சிரும். இப்போ இதோட ப்ரைஸ் வந்து பாருங்கள், வெறும் 500 ரூபா தான். அதாவது லேப்டாப்பு பிசிக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய சவுண்ட் பார் வெறும் 500 ரூபா தான். எவ்வளோ சீப்புங்கிறத பாருங்கள். இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த போர்ட்ரானிக்ஸோட ட்ரம் ஸ்பீக்கர் வேணும்னு வச்சுப்போம். அதுக்கும் சேம் தான். கூப்பன் கோடு ஆட் டு கார்ட் கொடுங்க. ஆட் டு கார்ட் கொடுத்ததுக்கப்புறமா கூப்பன் பாக்ஸில் வந்து சவுண்டு 250 SOUND 250 SOUND 250 அப்ளை கொடுத்தீங்கன்னா கூப்பன் உங்களுக்கு அப்ளை ஆகும். இப்போ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா வெறும் 1200 ரூபா தான். இதில் வந்து உங்களுக்கு ஃபோன் கால் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை டெக்னாலஜியாக பெருசாக அப்ளை பண்ணியிருக்காங்க. அதான் அதோட ப்ரைஸு. அவ்வளோதான். இது தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. அப்புறம் ஆர்டர் ட்ராக் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைண்ட் ட்ராக் யுவர் ஆர்டர்னு இருக்கும். இல்லை டாப்லேயும் உங்களுக்கு ட்ராக் யுவர் ஆர்டர்னு இருக்கும். அதில் போனீங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ண இமெயில் அட்ரஸ், ஆர்டர் ஐடி எல்லாமே என்டர் பண்ணி ட்ராக் கொடுக்கும்போது உங்களுக்கு இங்கே காமிக்கும் எந்த கொரியர் மூலிமா ஷிப் ஆச்சுன்னு சொல்லி ட்ராக்கிங் ஐடி காமிக்கும். அதை அந்த கொரியரோட அஃபிஷியல் சைட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் பொருள் எங்கே வந்திருக்குங்கிறத ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது ஆர்டர் பண்ணிவிட்டு இது வந்து 2 days ஆகும் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி ஆர்டர் பண்ணிங்கன்னா நாளைக்கு ஈவினிங் தான் உங்களுக்கு கொரியர் வந்து ஷிப் பண்ணுவாங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ரேஞ்சில் கேட்ஜெட் நீங்கள் விரும்புகிறீங்க, எந்த மாதிரி கேட்ஜெட் வந்தால் நல்லாயிருக்கும், உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் தெரியப்படுத்திக்கோங்க. முடிஞ்சால் என்னால் எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ நான் என் சார்பாக சப்போர்ட் பண்ணுறேன். இதேபோல் இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம். கீப் சப்போர்ட்டிங்.